வணக்கம். தவேக பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் பேசியிருப்பது நகைச்சுவையாகவும், வேடிக்கையாகவும், சினிமாத்தனமாகவும் இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து அறிக்கை விட்டுவிட்டு அறிவாலயத்தில் ஒளிந்து கொள்ளக்கூடியவர் மு.க. ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் என்று பேசியிருப்பது கேலித்தனமாக இருக்கிறது. அனுதினமும் ஒவ்வொரு மணித்துளியும் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். சமீபத்தில் கூட தேர்தல் எலெக்ஷன் சம்பந்தமாக அந்த வாக்காளர் திருத்தம் இதெல்லாம் சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தினந்தோறும் மக்கள் சிந்தனையால் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து ஒரு வேக்காட்டுத்தனமாக புத்தி சுவாதீனம் இல்லாதது போல இவர் தமிழ்நாட்டில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற விஷயமே தெரியல, ஊடகங்களில் பார்க்குறாரா இல்லையான்னு தெரியல, தினந்தோறும் செய்தித்தாள்கள் பத்திரிகைகளை படிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அனுதினமும் ஒவ்வொரு நிகழ்வாக தினந்தோறும் அடுக்கடுக்கான நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய மக்கள் நலன் காக்கக்கூடிய மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சரை பார்த்து அறிக்கை விட்டுவிட்டு இவர் அறிவாலயத்தில் போய் ஒளிஞ்சுக்குவார் அப்படின்னு சொன்னால், ஆனால் முதலமைச்சர் என்ன காகித புலியா? முதலமைச்சர் காகித புலியா, விஜய் காகித புலியான்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். விசிலடிச்சா மூஞ்சி ரசிகர்களை வச்சுட்டு ஆட்சி கனவை நாளைக்கு முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய விஜய் இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக என்ன செய்தார் என்பது மிகப்பெரிய கேள்வி. தாம் முதுகை பார்க்கல, இன்னும் அடுத்தவன் முதுகை சொரிய ஆரம்பிச்சிட்டார் விஜய். எவ்வளோ ஒரு கேவலமான பேச்சு! ஊடகங்கள்லையும் செய்தித்தாள்கள்லையும் அனுதினமும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய சாதனைகள் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு அரைவேக்காட்டுத்தனமாக தவேகவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் யார் ஒளிஞ்சுக்கிட்டார்? எண்ணி பார்க்க வேண்டாம். கரூரில் மிகப்பெரிய ஒரு விபத்து, கூட்ட நெரிசலில் எத்தனை பேர் பலியானாங்க. இரவுன்னு கூட பார்க்காம ஒரு முதலமைச்சர் உடனே ஃப்ளைட்டில் ஏறி சம்பவ இடத்துக்கு அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்த அவர் ஓடி ஒழியக்கூடியவரா? மக்கள் இது மாதிரி செத்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சவனையே ஓட்டம் பிடித்த தவேக தலைவர் விஜய் அவர்கள் காகித புலியா, அறிக்கை வச்சுட்டு ஓடியக்கூடியவரா? மக்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். விஜயினுடைய பேச்சு மட்ட ரகமாக பேச்சாக இருக்கிறது தொடர்ச்சியாக. நன்றி, வணக்கம்.